வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேஷ்மாவுக்கு உயிரை பணையம் வச்சுக்கிட்டு விஜயகுமாருக்கு கால் பண்றாங்க. இந்த பாரு, உன் பொண்ணை நான் போட்டு தள்ளிடுவேன், அந்த ஏடி யாரு எனக்கு காட்டிட்டா அப்படின்னு அந்த இடத்துல வர்மா கால் பண்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, என் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் நிச்சயமா நான் ஏடியை காட்டி தர மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லவும் நம்ம ரேஷ்மாவை அப்படியே கொன்னுறாங்க வருமா. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயத்த அயலி கேள்விப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கலாமே என்ன காட்டி கொடுத்து அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை ஒரு நல்ல போலீஸ்காரன் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்காக காட்டி கொடுக்கக்கூடாது அயலி அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம விஜயகுமாரின் தியாகம் தெரிஞ்சு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீயே என் பொண்ணு தான் அயலி அப்படின்னு அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கண்ணீர் விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வர்மா தந்திரமாக க்ளோ மூலம் உருவாக்குன அந்த போலி வர்மாயை தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு இருக்காங்க. ஒரிஜினல் வர்மா இருக்காரு, அவர் எப்படியாவது ஏடியை என் கண்ணு முன்னாடி வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல போலீஸுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். வர்மா தான் க்ளோ மூலம் உருவாக்குன அந்த போலி வர்மாயை ஏடி தான் போட்டு தள்ளியிருக்கணும், அந்த ஏடி என் கண்ணு முன்னாடி வரணும், அதுக்காக நம்ம என்ன டஃப்னாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்க நேரம், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஏடியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அயலியை கொல்லதுக்கு கத்தி வச்சுட்டு வர்மா ஆட்களை விடுறாங்க. ஆனால் நம்ம அயலி விடுவாங்களோ அவங்கள தந்திரமாக அவங்ககிட்ட மீண்டுறாங்க. அந்த ரவுடியை போட்டு தள்ளிக்கிட்டு தான் காப்பாற்றிடுறாங்க தன்னை அயலி. அதே நேரத்தில் ரேஷ்மா கடத்துறாங்க. இந்த விஜயகுமாரோட பொண்ணை கடத்தினா கண்டிப்பாக விஜயகுமார் அவன் வாயிலேருந்து தன் பொண்ணுக்காக ஏடியை காட்டி தருவான் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க வர்மா. ஆனால் விஜயகுமாருக்கு பொண்ணு ரேஷ்மாவை நம்ம வர்மா ஆளை வச்சு கடத்துறாங்க. என்னோட க்ளோவை என் கையாலே எரிக்க வச்ச அந்த ஏடியை நான் சும்மா விட மாட்டேன். இப்போ விஜயகுமார் கண்டிப்பாக தன்னோட பொண்ணு காப்பாற்றுறதுக்காக சொல்லுவான், அந்த ஏடி யாரு எங்கே இருக்காங்க அப்படின்னு விஷயத்த விஜயகுமார் வாயாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ரேஷ்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு துப்பாக்கி முனையில் வச்சு மிரட்டி வர்மா விஜயகுமாருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, உன்னோட பொண்ணு ரேஷ்மா இப்போ என் கையில் இருக்கிறா, அந்த ஏடியை எனக்கு காட்டிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நான் காட்டி தர மாட்டேன், அது ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு அழகில்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விஜயகுமார் சொல்லவும் ரேஷ்மா கதையை முடிச்சுறாங்க. ரேஷ்மா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இறந்துறாங்க. நம்ம விஜயகுமார் அப்படியே அவங்க உடம்ப தூக்கி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏடி சொல்கிறாங்க, இந்த பாருங்க உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கலாமே என்ன காட்டி கொடுத்த அப்படின்னு சொன்னாரா. நல்ல போலீஸ்காரன் எப்படினாலும் காட்டி கொடுக்கக்கூடாது அயலி, நான் அதை தான் செய்திருக்கேன், நீயும் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நம்ம அயலி கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரேஷ்மாவை இந்த அளவுக்கு படுத்தின அந்த விஜயகுமாரை சும்மா விட கூடாது அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. தன்னோட பொண்ணை இந்த அளவுக்கு படுத்தின அந்த வர்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு விஜயகுமாருக்கு கோபம் வருது. நம்ம அயலியும் விடக்கூடாது, ரேஷ்மா உயிரை பறித்து அந்த வர்மாவுக்கு உல வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா அந்த போலி வர்மாவை க்ளோ மூலம் தன்னோட குரோமோசோம்களை எடுத்து வச்சு க்ளோ மூலம் உருவாக்குன ஒரு போலி வர்மா தான் நம்ம கொண்டு இருக்கோம். அந்த ஒரிஜினல் வர்மா இருக்கிறான், அவன் வலை வீசி என்னை தேடிட்டு இருக்கான், எனக்காக என்ன எத்தனை உயிரை எடுப்பானோ. ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இந்த ரேஷ்மாவோட இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் முடியணும், நான் தான் ஏடி அப்படின்னு போய் நிற்கக்கூடாது. நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக எனக்கும் அவனுக்கும் தானே இந்த போராட்டம் யுத்தமாட்டம் இருக்கும், அவன் கண்டிப்பாக வேற நபரை டார்கெட் பண்ண மாட்டான்ல அப்படின்னு அந்த இடத்துல அயலி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரேஷ்மாவுக்கு
சாவு தான் இந்த வர்மாவோட நம்ம பள்ளிக்கூடத்தை சாவு லாஸ்ட் சாவாக இருக்கணும். இதுக்கு மேலே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஆபத்தும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம விஜயகுமார்கிட்ட பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், அவன் எனக்காக தானே வந்து அந்த வர்மா ரேஷ்மாவுக்கு உயிரை பறிச்சிருக்கான். அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக என் உயிரை வேணால் இருக்கட்டும், நான் நேருக்கு நேராக வர்மாவை சந்திக்க தயாராக இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து யாருக்கு உயிரையும் வந்து பணைய வைக்க விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனானே. இல்லை, அந்த அயலி நீ வந்து உனக்கு நீ வந்து அடுத்தாளுக்காக நான் யோசிக்கிற அதெல்லாம் புரியுது, ஆனால் வேண்டாம், நீ கண்டிப்பாக வந்து அந்த வர்மாவை பிடிப்ப அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விஜயகுமார், நீனும் என் பொண்ணு மாதிரி தான், நீ ரேஷ்மாவை இழந்துட்டேன், இனி ஒன்றை நான் இழக்க விரும்பவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜயகுமார் அயலியை வந்து கெட்டி பிடிச்சி, நீ என் பொண்ணு அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து எவ்வளோ நஞ்சிக்கடன் பட்டாலும் தீராது, உங்கள் பொண்ணுக்கு உயிரை கூட முக்கியம் இல்லை, எனக்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்ணீர் விட்டுறாங்க அயலி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வருமா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கதிகலங்க செய்வேன், இந்த ஏடி சும்மா இருந்த என்ன ஊதி கெடுத்துட்ட, அந்த அளவுக்கு எனக்கு இடையூறாக வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னா, என்னோட குளோவை வந்து என் கையாலே வந்து எரிக்க அளவுக்கு பண்ணிட்டா. அவ இந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து அழிச்ச அந்த ஏடியை நான் சும்மா இருக்க மாட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அர்ச்சனா எனக்கு இவ்வளோ டஃப்பாக கொடுத்தா, அதே டஃப்பை இப்போ நான் அனுபவிக்க, இதுக்கு எல்லாம் பின்னணியில் இருக்கிறது ஏடி தான் அப்படின்னு வந்து கோவத்தில் உச்சியில் வந்து நம்ம வர்மா வந்து இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து ஒரிஜினல் வர்மாவை பற்றி நம்ம கபிலனுக்கு வந்து தெரிஞ்சு அதை பற்றி வர்மா இறந்துட்டான் அப்படின்னு வந்து கபிலன் வந்து அந்த அதிர்ச்சியில் இதுக்கெல்லாம் பின்னணியில் அயலியும் சிவாயும் தான் இருப்பாங்க போல் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் வந்து வர்மா உயிரோடி தான் இருக்கான் அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம அயலிக்கு வந்து நல்லாவே, அயலி விஜயகுமார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம வந்து நல்ல வேலை வந்து வர்மா கூட நம்மளுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து யாரை இந்த கண்டுபிடிக்கலை, இந்திராணி அக்காவுக்கு தெரியலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி இனியாவது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து கபிலன் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா நியூஸில் வந்து சேனல்ஸ் எல்லாம் வந்து நியூஸை போட ஆரம்பிச்சுட்டு வர்மா இறந்தாச்சு அந்த விஷயம் வந்து காட்டுத்தீ போல் வந்து பரவுது. நம்ம வர்மாவின் உடம்பு பாடி வந்து காணலை, அதை வந்து யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதிர்ச்சியிலே இருக்குது. நம்ம இங்கேயே வந்து அவனுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட இதுதான் வந்து வர்மாவின் உடம்பை வந்து மாற்றிருக்கணும், இங்கேருந்து கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மாவின் ஒரிஜினல் வர்மாவே வந்து அந்த டூப்ளிகேட் வர்மாவை வந்து தீயிட்டு எரிச்சிருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் எனக்கு குளோவே நான் இறந்துட்டேன், இப்படி ஒரு தருணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் கண்ணில் இவனை வச்சு வந்து நான் தப்பிட்டு இருந்தேன், இனி வந்து ஒவ்வொரு அடியும் எனக்கு ஆபத்து தான், அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு வர்மா இருக்காங்கங்க.